விசாலாட்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சனனி, இவளை நான் நம்பாத. இவளுங்கெல்லாம் கூட இருந்தே குழி பறிப்பாளுங்க. கூடவே இருந்து உன் மேலே பாசம் காட்டுற மாதிரி நடிப்பாளுங்க. ஆனால் ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் விட்டுட்டு ஓடிடுவாளுங்க. அந்த தர்ஷினி புள்ளைய கடத்தினது நீதான்னு சொல்லி எல்லாரும் சொன்னப்போ இருக்காது. ஜனனி கடத்தி இருக்க மாட்டான்னு ஒருத்தியாவது வாயை திறந்தாளா? எல்லாரும் உன் மேலே தான் பழிய போட்டாங்க. இவளுங்க எக்கேடு கெட்டு போனா என்ன? இவங்க ஆஸ்பத்திரிக்கு போனா என்ன, போகலைனா என்ன? நீ அதெல்லாம் கண்டுக்காதடி. வா போலாம். போய் உன் பிள்ளைக்காண்டி பால் குடி வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அப்போ ஆதி குணசேகரன், கதிர், ஞானம் எல்லாரும் பேசிக்கிட்டே வராங்க. ஏப்பா, உங்களுக்கு 20 கோடி ஏற்பாடு பண்ணிடுறேன். அது பேங்க்கில் போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நாளைக்கு அவங்கவுங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். யாருக்கும் எந்த குறையும் வைக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு வராரு. இதோ வந்துட்டாருல்ல தர்மராசா, யாருக்கும் எந்த குறையும் வைக்கக்கூடாதாமே. அப்போது என் பிள்ளைய சக்தி நான் என்னை தவிட்டுக்கா வாங்கிட்டு வந்தேன். அவனுக்கு ஏதாவது செய்ய மனசு இருக்கா பாரு. அம்புட்டையும் இருக்கிறதையெல்லாம் இவனுங்க 2 பேருக்குமே செய்யணும்னு கங்கணம் கட்டிட்டு திரியிறான். என் புள்ள சக்தி பெரிய மனுஷன். அவன் எதுவுமே வேணான்னு பெருந்தன்மையாக சொல்லிவிட்டான்னு அவனை ஏமாத்த பார்க்குறானுங்க. எல்லாம் களவாடி பயலுங்க. சின்ன வயசுலேருந்து ஓடி ஓடி சம்பாரிச்சேன்னு சொன்னானே, அவன் தனியாக சம்பாரிச்சிருப்பானா? என் கையால் ஊட்டி ஊட்டி வளர்த்து அவனை இம்புட்டு நிலைமைக்கு கொண்டு வந்தது நான். எனக்குன்னு ஒரு பைசா கூட வேணாம். அந்த சக்தி பயலுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்தா என் மனசு ஆறும். யார் இந்த வீட்டில் கேட்குறா? எல்லாரும் களவாடி பயல்களால் இருக்காளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பாருமா, என்னத்துக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்க? இதை பாரு சக்தி, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொல்லலை. அவன் வேணாலும் வீம்புக்கு நிற்கிறான். என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு ஆதி குணசேகரன். அதான் சொன்னனே, சக்தி பெரிய மனுஷன்னு. பெரிய மனுஷங்க பெருந்தன்மையாக தான் நடந்துக்குவாங்க. ஆனால் அவனுக்கு எதுவும் இல்லாமல் தொடச்சி வச்சுப்பிடுவீங்கல்ல, அப்போ பாருங்க. அந்த ஒருத்தன் வந்து புதுசாக ஆடிக்கிட்டு இருக்கானே, அவன் எல்லாத்தையும் சுருட்டிட்டு போக போகிறான். அப்போ பாருங்க, நாக்கை வழிச்சிட்டு நிற்க போகிறீங்க. அப்போ உங்களுக்கு பக்க துணையாக இருக்க போகிறது என் மவ சக்தி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஆதி குணசேகரனுக்கு கோவம் வருது. ஏமா, பேசுகிறதுக்கு ஒரு அளவு இருக்குது. என்ன, கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதெல்லாம் யாரோ ஒழிச்சிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறியே, அந்த சொல்லு பழிச்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி விசாலாட்சியை தள்ளி விடுறாரு. ஐயோ, என்னை தள்ளி விட்டுப்புட்டானே அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே கீழே விழுறாங்க. அப்போது பின்னாடி இருந்த செவுத்துல விசாலாட்சியோட தலை இடிச்சுக்குது. ஆ அப்படின்னு சொல்லி அப்படியே மயக்கடிச்சு விழுறாங்க. பக்கத்தில் இருந்த ஜனனி ஐயோ அத்தை அப்படின்னு சொல்லி ஓடி வந்து தூக்குறாங்க. பின்னாடி ரத்தம் கசிய ஆரம்பிக்குது. ஐயோ அக்கா ஓடி வாங்க, அத்தை தலையில் ரத்தம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. ஏம்மா என்னாச்சே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆதி குணசேகரன். கதிர், ஞானம் எல்லாரும் போய் தூக்குறாங்க. அம்மா என்னம்மா, அம்மா நடிக்காத, எழுந்துருமா அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. ஏங்க, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? அவங்க கீழே விழுந்து மயங்கி கிடக்குறாங்க, அவங்கள போய் நடிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. ஜனனி, பேசிக்கிட்டு இருந்தால் வேலையாகாது, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரேணுகா, நந்தினி. சரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே கார் எடுத்துகிட்டு வராங்க கதிரும் ஞானமும். காரில் ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எப்படி உங்களுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது பாத்ரூமில் தடுக்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நந்தினி. உடனே ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆதி குணசேகரன் வீட்டிலே இருக்காரு. குறுக்கும் நெடுக்குமாக நடந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நல்ல காரியத்தை பற்றி பேசும்போது இப்போ தான் இந்த மாதிரி அபசகுணமாக பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்கிறாங்க. நான் என்ன பண்ணேன்? சும்மா தான் பிடிச்சேன், அது விழுந்துடுச்சு. இப்போது என்னென்ன அபசகுணம் நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லி கையை பிசைஞ்சிக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ராவணன் உள்ளே வராரு. என்னாச்சு சார், வீட்டில் யாரும் இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை தம்பி, இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி நடந்ததையெல்லாம் சொல்கிறாரு. என்ன சார் அவசரப்பட்டுட்டீங்க? அவங்க பெரியவங்க, அவங்கள போய் தள்ளி விடலாமா அப்படின்னு கேட்குறாங்க ராவணன். அட தம்பி, நான் எங்கே தள்ளி விட்டேன்? இதாம்மா அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்தேன், விடும்போது அது போய் விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆதி. சார், என்னதான் இருந்தாலும் அவங்க பெரியவங்க, அவங்கள இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. சரி, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்னென்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, நீங்கள் போனீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், வேணாம். கதிர்க்கும் ஞானத்துக்கும் கால் பண்ணி கேட்டுக்கலாம், அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னாச்சு டாக்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஜனனி. அப்போது கதிருக்கும் ஞானத்துக்கும் கால் பண்ணுறாங்க ஆதி குணசேகரன். என்னப்பா எப்படி கிடக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ணன் இன்னும் எதுவும் சொல்லலைண்ணே, ட்ரீட்மெண்ட் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவும் சொல்லலையா? என்ன நல்ல ஹாஸ்பிட்டல் தானே அப்படின்னு கேட்குறாரு ஆதி. ஆணு பெரிய ஹாஸ்பிட்டல் தான், அதான் நம்ம வழக்கமாக வர ஹாஸ்பிட்டல் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஜனனி சக்திக்கு கால் பண்ணுறாங்க. சக்தி எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ, நான் ஒரு பெரிய சிக்கலில் இருக்கேன், என்னை ரவுடி பசங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க, அந்த வீக்கேவை வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக காரில் வச்சுக்கிட்டு நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ போய் அந்த ராவணனுடைய ஆளுங்க என்னை மோப்ப பிடிச்சிட்டாங்க, அவங்க என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க, அவங்களுக்கு தெரியாமல் இந்த வீக்கேவை நான் இடம் மாற்றுறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்க ஜனனி அப்படின்னு சொல்கிறாங்க சக்தி. ஐயோ, அவரே அலைச்சல் இருக்காரு, இந்த நேரத்தில் இது சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஜனனி. சரி சக்தி, நீ பார்த்து வா, நீ அவனை எங்கேயாவது விட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாரு. ஐயோ, சக்தி வேறு ஆபத்தில் இருக்கானே, நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனால் அவனுக்கு ஏதாவது ஹெல்ப்பாவது பண்ண முடியுமே அப்படின்னு சொல்லி லைவ் லொக்கேஷனை செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஜனனி. அவர் எங்கெங்கே போகிறாரு என்னென்ன பண்ணுறாருன்னு சொல்லி லைவ் லொக்கேஷனை செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் டாக்டர்ஸ் செக் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது, பின்னாடி பிளட்டு கிளாட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, ஆப்ரேஷனா, உயிருக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நந்தினி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன ஆப்ரேஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ். உடனே கதிர் சைன் பண்ணி கொடுக்குறாரு, ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க அண்ணனுக்கும் கால் பண்ணி சொல்லிடுறாங்க. எது ஆப்ரேஷனா, ஏன்பா சும்மா பிடிச்சதுக்காப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஆதி. ஆமாண்ணே, என்னென்னமோ சொல்கிறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, சைன் வேறு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கதிர். சரி சரி, ஒன்றும் இல்லை, நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க குணசேகரன். கொஞ்ச நேரத்தில் ஆப்ரேஷன் முடியுது. ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே டாக்டர்ஸ் வெளியே வந்து சாரி எங்களால் காப்பாற்ற முடியலன்னு கவலையோடு சொல்கிறாங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க, சின்ன ஆப்ரேஷன் சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறாங்க கதிர். இதை கேட்ட ஜனனி நந்தினி எல்லாரும் கதறாங்க. என்னாச்சு என் அத்தைக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கதறாங்க. ஏங்க, அவங்களுக்கு வயசாயிடுச்சு, சின்ன ஆப்ரேஷன் தான், ஆனால் இந்த ஆப்ரேஷன் கூட அவங்க உடம்பு தாங்கலை, அவங்கள காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு போகிறாங்க, அவங்கள ஆம்புலன்ஸில் ஏற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ். இதை கேட்டுட்டு எல்லாரும் கதறி அழறாங்க. அத்தை அத்தைன்னு சொல்லி வீட்டுக்கு ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறாங்க. ஆதி குணசேகரனுடைய கண்ணில் தண்ணியே வரலை. நான் எதுவும் பண்ணல, என்னையா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. சரி சரி விடுன, அதுக்கு வயசாயிடுச்சு விடுன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கதிர். சக்தி விகேவை ஒரு இடத்துல விட்டுட்டு வீட்டுக்குள்ளே நுழையிறாரு. நுழைஞ்ச உடனே அம்மாவோட நிலைமையை பார்த்துட்டு அம்மா என்னம்மா இது அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழறாரு. சக்தி அழாத அழாத, சக்தி உனக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. ஜனனி அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுறாரு. அவருக்கும் மூச்சு பேச்சே இல்லை. சக்தி என்னாச்சு அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சுட்டு அப்போ தான் எழுந்துக்கிறாங்க ஜனனி. அப்புறம் தான் தெரியுது, பார்த்தா இதெல்லாம் கனவு. கனவுலிருந்து அத்தை சக்தி அப்படின்னு சொல்லி பதறி அடித்து எழுந்துக்கிறாங்க. அப்போ பக்கத்திலே விசாலாட்சி இருக்காங்க. சரணி என்னமாச்சு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தை அத்தை அது ஒரு கெட்ட கனவு அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. என்ன கனவு என்ன கனவு அப்படின்னு கேட்குறாங்க விசாலாட்சி. அது தெரியல, மறந்து போச்சு அப்படின்னு சொல்லி பொய் சொல்கிறாங்க. ஐயோ, என் பிள்ளைக்கு என்னன்னு தெரியலையே, தூங்கிட்டு இருக்கிற பிள்ளை இப்படி அலறி அடித்து எழுந்துக்கிறாளே, என்னத்தை கண்டாலோ தெரியலையே அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி வராங்க. கீழே இறங்கி வந்து மீனாட்சி அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு திருநீர் எடுத்துகிட்டு போய் ஜனனியோட நெத்தியில் வச்சு விடுறாங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை தாயி, எந்த கெட்ட கனவும் வராது, நீ நிம்மதியாக தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜனனி விசாலாட்சியை பார்த்து அப்படியே கண்ணு கொட்டாமல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னம்மா என்னை எதுக்கு அப்படி பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க விசாலாட்சி. ஒன்றும் இல்லை அத்தை, உங்கள் உடம்புக்கு எதுவும் இல்லையே, நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஐயா, எனக்கு என்ன, நான் குத்துக்கல்லாட்ட நல்லா தானே இருக்கேன், உன் கண்ணு முன்னாடி தானே இருக்கேன், என்ன எனக்கு ஏதாவது ஆயிட்ட மாதிரி கனவு கண்டியா அப்படின்னு கேட்குறாங்க விசாலாட்சி. ஐயோ அதெல்லாம் இல்லை அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. இதை பாரு ஜனனி, உன்னையும் உன் குழந்தையும் நல்லபடியாக பார்த்துக்காம நான் இந்த உசுரை விட்டுட்டு போக மாட்டேன். உன் குழந்தைய பெத்தெடுக்கணும், அதை கை நிறைய வாங்கி கொஞ்சணும், அது
வரைக்கும் இந்த கட்டையில உடம்பு உசுரு இருக்கும். நீ கவலைப்படாத, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தலையில கைய வச்சு ஆறுதல் படுத்தி தூங்க வைக்கிறாங்க.